24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது, உடனே வராது. ஜனத்துக்கு இன்னும் இருக்கு. இவ கேட்டது இதுதானே. இது இருக்கு வர. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனை என்பது இயேசுவின் வருகைக்கு அடுத்துதான் வேதனை. இயேசுவின் வருகை அதுவரைக்கும் வேதனை இல்லை. இவ கேட்டால் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு வரைந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தீவு வரைக்கும் அது வேண்டாம், ரட்சிக்கப்பட முடியாது. நீ அவளுக்கு இதை சொல்லி வை. இதுல நிறைய இருக்கு. கடைசி வருகைக்கு பிந்தி வேதனை. அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மாற்றி வேற நடக்கும். அது பகிரங்கமா வர்றது. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? அதிசய வருகை அவருடைய பிள்ளைகள்லாம் வாழ்ந்தவர்களெல்லாம் அவர் எடுத்து கொண்டு போய் அவர் கூட வச்சுக்கிறார். எடுத்துக்கொண்டு போகப்படாதவங்களுக்கு தான் வேதனை. புரியுதா? இயேசு எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் வேதனைப்படக்கூடாதுன்னு அவர் கொண்டு போயிடுவார். அதனால இப்போ கடைசி காலத்துக்கு நெருங்கிட்டோம். இயேசுடைய வருகைக்கு நெருங்கிட்டோம். இப்போ நம்ம அது இது இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஆண்டவரை போற்றுறது, அவரை துதிக்கிறது. அவரை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. நமக்கு தெரியும். நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அறிவிக்கிறது. பேசாதவங்களே வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே ரசிக்கப்படாமல் ஆண்டவர் வரும்போது அவங்களாம் கைவிடப்படுவாங்களே. நம்மகிட்ட கேட்பாரு, நீ பேசாததானே, உனக்கு நான் அறிவிச்சிட்டேன்ல, நீ அவளுக்கு ஏன் சொல்லலை கேட்பாரு. இப்போ நம்மளுக்கு தேவையானது ஒன்று தான், மரியாதை.